சங்கல்பம்னா உங்கள் திருப்திக்காக செய்யப்படுவது. அர்ச்சனையே எல்லாமே பிரார்த்தனையே உங்கள் சந்தோஷத்துக்கு தானே செய்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு ஏதோ உங்கள் பேர் சேகர்னு வச்சுக்கோங்க. இந்த சேகர்ன்றதை இவர் போய் சுவாமிகிட்ட சொன்னால் தான் உங்களுக்கு பேர் சேகர்னு அவருக்கு தெரியுமா? அப்போ உங்கள் பேர் என்னன்னே அவருக்கு தெரியலன்னா அவர் எப்படி கடவுள் நீங்கள் ஒத்துப்பீங்க? தெரியுமா தெரியாதா? தெரியாது. அவருக்கு எப்படி தெரியாது? அவருக்கு நீங்கள் சொல்கிற கோத்திரம் எல்லாமே அவருக்கு தெரியணும்ல. நீங்கள் என்ன பர்பஸுக்காக வந்திருக்கீங்கன்றதும் அவருக்கு தெரியும் இல்லையா? கண்டிப்பாக தெரியணும். அப்போ அவருக்கு எதுக்கு சொல்கிறது? அப்போ எதுக்கு இந்த அர்ச்சனை பண்ணுறதுக்கு? நான் கேட்குறது இதுதாங்க. இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு சொந்தக்காரர்னு வச்சுக்கோங்க. உடனே உங்கள் அப்பாவோ அம்மாவோ வந்து இவர் தான் சார் லால்குடி கோபாலகிருஷ்ணன் தெரியுமான்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு பயம் வந்துடும். இவங்களுக்கு ஏதாவது மைண்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டான்னு. உங்களுக்கு தான் தெரியுமே நான் தான் லால்குடி கோபாலகிருஷ்ணன். புரியுதா உங்களுக்கு? புரியுது. இது நம்ம மன திருப்திக்காக சொல்லப்படுவது. என்ன சார் 2 வாழைப்பழம் வைக்கணும் 3 வச்சுட்டா பிரச்சனை இல்லையா? நான் கேட்குறது கடவுளுக்கு அது தெரியுமா? உங்கள் பேர்லாம் தெரியாதா? நீங்கள் போய் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லை, அப்படி பண்ணால் அவர் கடவுளே கிடையாது. நம்ம போய் நின்னா புரியுது ரைட்டா? அப்போது இது வந்து நம்மளுடைய மன திருப்திக்காக நம்ம பேரை சொல்கிறோம், அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? சாதாரணமாக தெரிஞ்சவங்களுக்கே நம்மளை தெரியும் போது உலகத்தையே படைத்தவருக்கு உங்கள் பேர் என்னன்னு தெரியாது, நீங்கள் என்ன பர்பஸ்ஸு, உங்களுடைய 10 தலைமுறை அவருக்கு தெரியும், அடுத்து வரப்போகிற 10 தலைமுறை தெரியும். அதானே கடவுள். புரியுதா உங்களுக்கு? இல்லையா? இது வந்து காலங்காலமாக ஒரு மன திருப்திக்காக செய்யப்படக்கூடிய ஒரு வேலை.